வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு மாளவியா யோகம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் 6ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 25 நாட்கள் 30 நாட்கள் இந்த யோகமாகப்பட்டது. இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் மிகப்பெரிய யோகமான இந்த மாளவியா யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. மகர ராசி அன்பர்கள் எப்படி இந்த மாளவியா யோகம் கிடைக்க போகுதுன்னா, பிப்ரவரி மாதம் தனுசு ராசியிலிருந்து சுக்கிரன் தன்னுடைய ராசிக்கே வரார், அதாவது மகர ராசிக்கே வரார். கேந்திர ஸ்தானமாகிய 1, 4, 7, 10 10ஆம் அந்த 4 கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த யோகத்தை, அதாவது பஞ்சமகா புருஷ யோகத்தில் இந்த மாளவியா யோகத்தை கொடுக்குறாரு. இந்த மாளவியா யோகத்தினால என்ன மாதிரியான பலன்களை இந்த மகர ராசி அன்பர்கள் பெறப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய அயராத உழைப்பின் மூலமாக, எல்லா பதிவுலையும் சொல்கிற மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு உழைப்பின் மூலமாக உயரக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். தன்னுடைய அயராத உழைப்பின் மூலமாக பணத்தை 2 மடங்காக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற தொழிலாகப்பட்டது இரட்டிப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசிக்கு அதிபதி, அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி இந்த சுக்கிர பகவான். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே உங்கள் ராசிக்கு வந்ததுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு காரியங்கள், நடக்காத ஒரு செயல்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த பூர்வ புண்ணியம்ன்றது பார்த்திங்கன்னா அந்த பாக்கியம், 9ஆம் இடம்தான் எப்போதுமே பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியஸ்தானத்திற்கே உண்டான ஒரு பாக்கியம்தான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய ராசியிலே இருக்கும்போது மிக பெரிய அளவில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. சொத்துக்கள் மூலமாக கடந்த காலத்தில் நிறைய விரயங்கள் இருந்திருக்கும். 3 வீடு வச்சுருப்பீங்க. அந்த 3 வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான். மீதி 2 வீடும் கடனால் உங்களுக்கு ஏலத்திற்கு போயிடுச்சு தான் சொல்லணும். எதனால் இந்த கடன்? தொழில் மூலமாக. அந்த தொழிலை சரிவர நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தன்னுடைய சொத்தை வித்தாவது அந்த தொழிலை ஒரு நிலைப்படுத்தணும்னு நீங்கள் மகர ராசி அன்பர்கள் மிக முயற்சியோடு ஒரு ஆர்வத்தோடு செய்த செயல்கள் எல்லாமே உங்களுக்கு தோல்வியில் முடிந்திருக்கும் கடந்த காலத்துலலாம். இது எல்லாமே இந்த மாளவியா யோகம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட போகும் யோகமாக, இதனால் வரைக்கும் எந்த ஒரு அதிர்ஷ்டத்திற்காக, ஒரு யோகத்திற்காக காத்துட்டு இருந்தீங்களோ மகர ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அந்த யோகமாகப்பட்டது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசியிலேயே எவரொரு ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் தன்னுடைய ராசிலையும் லக்னத்திலையும் இருக்கும்போது ஒரு முதலீடாகப்பட்டது, அந்த வருமானமாகப்பட்டது இவர்களை தேடி வரக்கூடிய உங்கள் மகர ராசி என்பர்கள் பல தொழில், அதாவது பல திறமைகளை வச்சிருந்தாலும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய திறமை வெளியில் காட்ட முடியாத ஒரு நேரமாக தான் இருந்தது. அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லாமல் இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையாகப்பட்டது வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாகவும், இப்போ ஒரு பியூட்டிஷியன் தொழிலெலாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் அழகு நிலையங்கள், இல்லை ஒரு ஃபேன்சி ஸ்டோர், அதாவது ஸ்டேஷ்னரி ஷாப்பு, இந்த மாதிரி அழகு நிலையங்கள்லாம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய வருமானம் வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அந்த சுக்கிரன்றது அழகு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம், பணம் சம்பந்தப்பட்ட கிரகம், ஒரு வாழ்க்கையுடைய நாகரிகம், அதாவது லக்ஸுரி லைஃபாக இருக்கணும். இந்த மகர ராசி என்பவர்கள் எப்போதுமே எளிமையை விரும்பக்கூடியவர்கள். அவர்களுடைய உள் மனசில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எல்லாமே இப்போ வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நம்மளும் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி
நம்மளும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்க மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்த அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு தனியாக வீடு வாங்க போகிறீங்க. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எவ்வளோ அரவணைப்போடு நடத்தணும்னு நினச்சிங்களோ, ஏன்னா கடந்த காலத்துலலாம் குடும்பத்தில் நிறைய பிரிவினைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சச்சரவுகள், தேவையில்லாத ஆட்கள் உள்ளே நுழைஞ்சதுனால, தேவையில்லாத தொடர்புகள் உள்ளே வந்ததுனால உங்களுடைய குடும்பமாகப்பட்டது சின்னாபின்னமாகக்கூடிய காலகட்டமாக தான் கடந்த காலத்துலலாம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயும் சுக்கிரனும், செவ்வாய் உச்சம் பெறாரு, சுக்கிரனும் அடுத்து வர்றதுனால உங்களுடைய குடும்பமாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒற்றுமையோடு இருப்பதற்கும், இப்போ உங்களை மாதிரி தம்பதியர் யாராவது உண்டா, அவர்கள் எவ்வளோ ஒரு அந்யோன்யமாக இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவர்கள் சொல்லும் அளவிற்கு யார் யாரெல்லாம் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து ஏளனம் செய்தார்களோ, இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையவே நடத்த தெரியல, ஒரு காசு சேமித்து வைக்க தெரியல அப்படின்னு யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து சொன்னார்களோ, ஏளனமாக பேசுகிறார்களோ, அவர்களுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒருபடி முன்னேற்றக்கூடிய ஒரு நேரமாக, கணவனும் மனைவியுமா 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்திற்காக ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். அதன் மூலமாக இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி, ஆடம்பர வாழ்க்கை, அடுத்து பார்த்திங்கன்னா சொத்து சுகம் எல்லாமே வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறாதவர்களுக்கு, இந்த நாள் வரைக்கும் திருமண வாழ்க்கை தள்ளி போயிட்டே இருக்குது, எனக்கு இது ஒரு திருமணமே நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் நேரம் காலமும் சேர்ந்தாதான் அந்த திருமண வாழ்க்கைன்றது அந்த காலத்தில் பாடத்தில் சொன்ன மாதிரி சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுற மாதிரி அந்த திருமண வாழ்க்கைன்றது இப்போ தான் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து அந்த குரு பகவானை அந்த செவ்வாய் பார்க்குறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து குடும்பஸ்தானத்துலேருந்து சனி பகவான் அந்த குரு பகவானை பார்க்குறாரு. இந்த மாதிரி காலமும் நேரமும் கூடி வரும்போது தான் சுப நிகழ்ச்சிகள் நடைவதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அதனால் திருமண வாய்ப்புகள் வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீண்ட நாள் வியாதிகள் மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியிலிருந்து ஜென்ம சனியிலிருந்து வெளிவந்துட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நீண்ட நாள் வியாதி இருக்கிறதே நீங்கள் தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஒரு பிளட் ப்ரெஷரோ, அடுத்து பார்த்திங்கன்னா யூரினரி சம்பந்தமான பிரச்சனைகளோ, அடுத்து கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளோ நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. உங்களுடைய உழைப்பின் காரணமாக உழைப்பு அப்படின்னு இருந்து உங்களுடைய உடல் நலனில் அக்கறை கொள்ளாததுனால கடந்த காலத்தில் நிறைய வியாதிகளுக்கு ஆளாகியிருப்பீங்க 7.5 சனியின் போது. இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒரு வியாதி நிவர்த்தி ஆகுவதற்கு அந்த சுக்கிரனும் இருக்கிறதுனால, கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாளவியா யோக காலகட்டத்தில் எல்லா வளமும் பெற்று, எல்லா இன்பமும் பெற்று, குடும்பத்தில் மகிழ்ச்சி பெற்று, நீங்கள் வழிபட்ட அந்த தெய்வமாகப்பட்டது உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு ஒரு சிறந்த நாட்களாக இருக்கும் தான் இந்த மாளவியா யோகம் இருக்க போகுது. அதற்கு உண்டான பிரார்த்தனைகளை நீங்கள் கோவிலுக்கு சென்று செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்கள் ஒரு மிக சிறந்த நாட்களாக இருக்க போகுதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் உங்களுடைய ஜாதகம் முழுமையாக இடம்பெறும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி தான் உங்களுக்கு ஒரு முழுமையான பலனை தரும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.